என்ன எல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. ஏன் முடிக்கலன்னா நீ வந்து எதுவும் செய்ய போறியா? நான் எதுக்கு உனக்கு செய்றேன்? என் வீட்டு வேலையை பார்க்கவே என்னால முடியல. இதுல உன் வீட்டு வேலையை வேற நான் வந்து செய்யணுமாக்கும். இழுவெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன ராசாத்தி அக்கா, உங்க வீட்டுல உங்க மருமக எல்லா வேலையும் பார்த்துருவா என்னக்கா? ஆமா, அவ பார்த்து கிழிச்சா. அவளுக்கும் சேர்த்துதான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஊர் உலகத்துல மருமக தான் எல்லா வேலையும் பார்க்கறான்ட்டு அவளும் சொல்லிட்டலையா, நானும் சொல்லிட்டலையா, என்னத்த செய்ய? ஆமாக்கா, ஆமா, அவளே எல்லா வேலையும் பார்த்துருவா. நான் வேற வேலை பார்க்குறேன்னு சொன்னா கூட என்ன செய்ய விட மாட்டா. அவளே எல்லாத்தையும் செஞ்சிருவா. நீங்க கொடுத்து வச்சவையதான் பரவாயில்ல. மருமவளே எல்லா வேலையும் உங்களுக்கு பார்த்துடுறாள்ல. எப்பையும் உங்க மருமக கோஷ்டி தானே வந்து உட்காந்து பேசுங்க இங்க. இன்னைக்கு என்ன அவங்கள ஆளை காணோம்? வீட்டில் எதுவும் வேலை சொல்லியிருக்கீங்களோ? அதை செஞ்சிட்டு இருக்காளோ? ஆமாம்மா, என்னன்னு தெரியல, அவளை ஆளை காணோம். வீட்டில் தான் வேலையா இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன இங்கே ஒரே கிழவிகளா இருக்காங்க? நான் 2-3 தடவை பார்த்தப்ப ஆண்டிகளாக தானே உட்காந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அவங்களுக்கு தான் வயசாயிடுச்சோ? ஹாய் பாட்டிஸ். இவன் எனக்கு ஆயின்னு இருக்கா. அதெல்லாம் காலையிலேயே போயாச்சுமா. ஐயோ பாட்டி, நான் அதை சொல்லலை, ஹாய் சொன்னேன். என்னத்த ஆயோப்பா. சரி, இவங்க பாட்டிக்கெல்லாம் என்ன பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? சரி, நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம போயிடுவோம். ஏட்டி கருத்தம்மா. சொல்லுதேக்கா. அவனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேல்ல. இப்போ வந்த பிள்ளை நல்லா லட்சணமா தானே இருக்கா. அந்த பிள்ளைய வேணா கல்யாணம் பண்ண வேண்டியதானே? நானும் அப்படிதான் நினைச்சேன். நல்லா தான் இருக்கா. ஆனா அவளுக்கு பல்லு சரி இருந்த மாதிரி இல்லையேக்கா. எல்லாம் பூச்சி அரிச்சு சொத்த பிள்ளால இருக்கு அவளுக்கு. ஆமா, உனக்கு எல்லாம் இங்க நல்லா இருக்கு பாரு. மண்டையை பார்த்தா பாதி பரண்டி எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. கால் என்னடா குச்சியில ஒரு சூவை மாட்டி வச்சிருக்க. உன் குரலையும் பாரு, என்னமோ இப்பதான் சின்ன குழந்தை மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க. என்னக்கா இப்படி சொல்றீங்க? சும்மா அது இதுன்னு நொறநாட்டியம் பார்க்காம அது இது நொட்டன்னு சொல்லாம ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? பிள்ளை பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே தானே? பார்க்கணும்க்கா, பாப்பா ஒரு 2 நாள் என்னன்னு யோசிச்சுட்டு அப்புறமா முடிவு பண்ணுவோம். ரொம்ப நாளா இழுக்காம சட்டுப்பட்டு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. அப்புறம் அந்த பிள்ளையும் வேற யாராலும் கொத்திட்டு போயிடாம. ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். பார்க்கணும் சீக்கிரமா என்ன ஏதுன்னு. என்னம்மா இவ மகனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு? ஆமாக்கா, இன்னும் இவங்க மகனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிக்கிட்டே இருக்காங்க, கிடைக்க மாட்டேங்குது. அது வேற நம்ம சத்தமா பேசி அவங்க காதல விழுந்த சண்டைக்கு வந்துருவாங்க. ஆமா.